Hi everyone, welcome back to Susanna's Diary. I hope everyone are doing great. ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா மார்னிங் டு ஈவினிங் vlog. இட்ஸ் அரவுண்ட் 7 AM அண்ட் கேப்ரியல் வந்துட்டு இன்னும் தூங்கிட்டு இருக்கான். ஸோ குவிக்காக உங்களுக்கு வந்துட்டு ஒரு ஹேர் அண்ட் ஸ்கின் கேர் ரெசிபி நான் சொல்ல போகிறேன். இது வீக்லி ஒன்ஸ் இல்லை ட்வைஸ் வந்துட்டு நீங்கள் குடிச்சிங்கன்னா உங்கள் ஹேரும் ஸ்கின்னும் நல்லாயிருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் அதை நான் உங்களுக்கு எப்படி பண்ணணும்னு ஷேர் பண்ணிடுறேன். இப்போ வந்துட்டு நான் ஒரு 5 பெரிய ஆம்லா எடுத்திருக்கேன். 2 to 3 ஸ்ட்ராண்ட் கறி லீவ்ஸ், அதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் பெப்பர், 1 டீஸ்பூன் ஜீரா அண்ட் வாட்டர். உங்களுக்கு எவ்வளோ நீங்கள் குடிக்க முடியுமோ அவ்வளோ வாட்டர். ஸோ நீங்கள் ஸ்ட்ரெயின் பண்ணாமல் குடிச்சிங்கன்னா ரொம்ப நல்லது. பட் எனக்கு அது தொண்டையில் மாட்டுறதுனால நான் ஸ்ட்ரெயின் பண்ணிவிட்டு குடிக்குவேன். வீக்லி ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி ரிசல்ட்ஸ் இருக்குன்ட்டு சொல்லுங்கள். ஸோ இதுக்கு முன்னாடி நான் வந்துட்டு ஒரு பாட்டில் ஃபுல்லாக தண்ணி குடித்தேன். செகண்ட் வந்துட்டு பிரேக்ஃபாஸ்ட் முன்னாடி இது குடிக்கிறேன். அரவுண்ட் 8 AM வந்துட்டு பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணலான்னு வந்துட்டேன். ஸோ நார்மலான தோசை, அதுக்கப்புறமா டொமேட்டோ சட்னி. கேப்ரியலுக்கு வந்துட்டு செட் தோசை மாதிரி கீ போட்டு கொஞ்சம் கேரட் துருவி போட்டு அவனுக்கு 2 தோசை தரேன் அந்த மாதிரி. அதுக்கப்புறமா ஒரு எக்கு கூட அவனுக்கு செப்ரேட்டாக தர போகிறேன் வித் டொமேட்டோ சட்னி. ஸோ நீங்கள் இதில் பீட்ரூட் கூட போடலாம். அந்த மாதிரி ஒரு குயிக்கான கொஞ்சம் ஸ்வீட்டாக கொஞ்சம் காரமாக நல்லாயிருக்கும் குழந்தைங்களுக்கு. ஸோ இது அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். அப்புறம் டொமேட்டோ சட்னி நான் வந்துட்டு குயிக்காக செஞ்சுட்டேன். அது கூட ஒரு எக் வந்துட்டு பெப்பர் சால்ட் போட்டு அவனுக்கு வந்துட்டு ஒரு செப்ரேஷன் பிளேட் வரும் இல்லைங்களா, அதில் வந்துட்டு போட்டு தந்தேன். ஸோ இப்போ வந்துட்டு அவனுக்கு 1.5 years மேலே ஆகுது இல்லையா. ஸோ அவனே கொஞ்சம் சாப்பிட்றதுக்கு நான் அந்த மாதிரி செப்ரேஷன் பிளேட் கொடுத்து அவனை உட்கார வைக்குவேன். கொஞ்சம் அவன் சாப்பிடுவான், கொஞ்சம் நானும் அவனுக்கு அப்படியே ஃபீட் பண்ணிகிட்டு இருப்பேன். அவனுக்கும் அவன் செப்ரேட்டாக சாப்பிட்றதுக்கு ஒரு ஹேபிட் ஆகணுன்ட்டு நான் இந்த மாதிரி அவனுக்கு சொல்லி தந்துட்டுருக்கேன். நிறைய பேர் வந்துட்டு ஹை சேர் யூஸ் பண்ணுங்கன்ட்டுலாம் கமெண்ட் சொல்லியிருந்தாங்க. பட் இப்போ வந்துட்டு நம்ம ஒரு லைஃப் ஸ்டைல் இருக்கோம் இல்லையா, அதுக்கு வந்துட்டு ஆப்ட் ஆகிற மாதிரி நான் சொல்லி தந்துட்டுருக்கேன். ஸோ ஒருத்தரோட பேரண்டிங் ஸ்டைல் டிஃப்ரெண்ட். ஸோ அவங்க ஹெல்த்தியாக நல்லா ஒரு ஹைஜீனான பிளேஸில் உட்காந்து சாப்பிட்டாலே போதும்ன்ட்டு நான் நினைக்கிறேன். நீங்கள் எப்படி நினைக்கிறீங்க கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். சாப்பிட்டுட்டு ஒரு 30 to 40 minutes அவன் வந்துட்டு விளையாடிட்டுருப்பான். அதுக்கப்புறமா அவனை ஃப்ரெஷ்அப் பண்ணிவிட்டு ஒரு பாட்டில் மில்க் கொடுத்துட்டு நான் வந்துட்டு அவனை படிக்க வைக்குவேன். ஸோ இது தான் பிக்சர் புக். ஸோ உங்களுக்கு வந்துட்டு நீங்கள் பார்க்கலன்னா என்னோடய சேனலில் நான் வந்துட்டு குழந்தைங்களுக்கான இம்பார்ட்டண்ட் டாய்ஸ் அப்புறமா புக்ஸ் ரெக்கமெண்ட் பண்ணியிருப்பேன். உங்களுக்கு வேணும்னா அதை செக் அவுட் பண்ணி பாருங்கள். காரா ஜீப் சொல்லு. இந்த புக்ஸ் எல்லாம் எதுக்கு ஹெல்ப் பண்ணோன்னா, இப்போ வந்துட்டு திங்ஸ் ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு, இப்போ கார், ஆட்டோ இல்லைன்னா டெய்லி யூஸ் பண்ணுற திங்ஸ் வந்துட்டு இல்லை ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் எல்லாம் இந்த மாதிரி காட்டும் போது அவங்க பேசுறதுக்கு கூட ஆரம்பிப்பாங்க. ஸோ இது கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். அதுக்கப்புறமா நிறைய பேர் வந்துட்டு என்னோடய தமிழ் பற்றி பேசுகிறீங்க. ஸோ நான் சொன்ன மாதிரி நான் நார்மலாக பேசுகிறதே இந்த மாதிரி தான். அதுக்கப்புறமா நான் குழந்தை தூங்கும்போது எல்லோரும் தூங்கும்போது தான் நான் எடிட்டிங் பண்ணுறேன். ஸோ என்னோடய வாய்ஸ் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நான் நல்லா தமிழ் பேசுறதுக்கு கூட நான் ட்ரை பண்ணுறேன். நானே வீடியோ எடுத்து நானே எடிட்டிங் பண்ணி வீட்டு வேலை குழந்தை பார்த்துக்கிறதெல்லாம் நான் ஒண்டியாக பார்க்குறதுனால ஸோ எனக்கு தூங்கும் போது தான் எனக்கு டைம் கிடைக்குது. அதில் தான் நான் எடிட்டிங்கும் பண்ணுறேன். ஸோ நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறமா நான் என்ன சொல்ல வரேன்ட்டு நீங்கள் புரிஞ்சுக்குவீங்கன்னு நான் நினைக்கிறேன். ஓகேங்களா? இப்போது எல்லா வீடியோஸ்லேயும் நான் வந்துட்டு ஏதோ இன்ஃபார்மேட்டிவாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கணும்னு நான் நினச்சி பண்ணுறேன். அது கரெக்டாக கன்வே ஆகுதுன்ட்டு நான் நினைக்கிறேன். ஸோ வேறு வீடியோஸ் நீங்கள் செக் அவுட் பண்ணலாம். ரெசிபீஸ், விலாக்ஸ், நான் எப்படியெல்லாம் ஹேண்டில் பண்ணுற குழந்தைய அதெல்லாம் வந்துட்டு நான் சொல்லியிருப்பேன். மேபி நிறைய பேருக்கு அங்கே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன்.
நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப். ஸோ எனக்கும் ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும், இன்னும் நல்ல வீடியோஸ் என்னோடய தமிழும் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு, அதுக்கப்புறமா இன்னும் இன்ஃபர்மேட்டிவான வீடியோஸ் போடுறதுக்கு மோட்டிவேஷ்னலாக இருக்கும். ஸோ கொஞ்ச நேரம் அவனை படிக்க வச்சிட்ட அப்புறமா அவனுக்கு பாட்டு பாடி நான் தூங்க வச்சிருவேன். ஸோ செகண்ட் நேப் வந்துட்டு அவன் 12 to 1 o'clock அவன் எடுக்குவான். அவன் தூங்க போன அப்புறமா நான் வந்துட்டு லன்ச் ரெசிபி வந்துட்டு ரெக்கார்ட் பண்ணுறேன். ஓகேங்களா? இன்றைக்கி லஞ்சுக்கு வந்துட்டு ஹஸ்பண்ட் ஃபிஷ் வாங்கிட்டு வந்தாங்க 1/2 kg. ஸோ இன்றைக்கியோட லன்ச் ரெசிபி என்னென்னா ஃபிஷ் ஃப்ரை அப்புறமா பருப்பு சாதம் தான். ஸோ நல்லா சுட சுட பருப்பு சாதத்தோட ஃபிஷ் ஃப்ரை சாப்பிட்லாம். இது வந்துட்டு எனக்கு கம்ஃபர்ட்டிங் ஃபுட் மாதிரி. எங்கள் அம்மா ஞாபகம் ரொம்ப வரும். ஸோ ஃபர்ஸ்ட் நான் வந்துட்டு ஃபிஷ் ஃப்ரை பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஸ்லிட்ஸ் பண்ணிவிடுவேன். அப்படின்னா கட் பண்ணி சின்ன சின்ன கோடு அது மேலே கட் பண்ணிவிட்டு அது மேரினேட் பண்ணணும் மசாலாவில். நிறைய பேருக்கு வந்துட்டு ஃபிஷ் ஃப்ரை பண்ண வரும். நான் எப்படி பண்ணுறேன்ட்டு உங்களுக்கு சும்மா காட்டுறேன். இப்போ எல்லா மீனுக்கும் ஸ்லிட் போட்டாச்சு. ஸோ இன்றைக்கி நான் உங்களுக்கு காட்டுறேன் எப்படி நான் வந்துட்டு ஹோம்மேட் ஃபிஷ் ஃப்ரை நான் பண்ண போகிறேன். எதுக்குன்னா இது கேப்ரியல் கூட சாப்பிடுவான். ஸோ நான் வந்துட்டு நிறைய யூடியூப்பில் பார்த்து நான் பண்ணது தான். ஸோ இதுக்கு நான் 1 tablespoon ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், 1 teaspoon வந்துட்டு மஞ்சள் தூள், அப்புறமா 1 tablespoon பெப்பர், அப்புறமா சீரகத்தூள், அதுக்கப்புறமா 1 tablespoon வந்துட்டு சில்லி பவுடர், அதுக்கப்புறமா சால்ட் ஆஸ் பர் டேஸ்ட் அண்ட் ஹாஃப் லைம் வந்துட்டு நான் இதில் பிழிஞ்சிக்க போகிறேன். இது தான் ஃபிஷ் ஃப்ரையோட மேரினேஷன் பேஸ்ட். ஸோ இது வந்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃபிஷ்ஷில் வந்துட்டு நல்லா உள்ளே அந்த ஸ்லிட்ஸ்லலாம் போகிற மாதிரி மசாஜ் பண்ணிக்கணும். நான் எனக்கு எக்ஸ்ட்ராவாக 1 teaspoon வந்துட்டு ரைஸ் ஃப்ளோர் ஆட் பண்ணிக்கிட்டேன், அந்த க்ரன்ச்சி ஃப்ளேவர் வர்றதுக்கு ஃபிஷ் மேலே. ஸோ இப்படி வந்துட்டு நான் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு எல்லா ஃபிஷ்லேயும் ஒன்றா எடுத்து வந்துட்டு நான் ஸ்லிட்ஸ்குள்ளெல்லாம் போகிற மாதிரி ஃபுல்லாக நான் அப்ளை பண்ணிட்டேன். இதே மாதிரி எல்லா மீனுக்கும் வந்துட்டு நான் செப்ரேட்டாக அப்ளை பண்ணிவிட்டு 30 minutesக்கு நான் ஃப்ரிட்ஜில் வச்சுடுவேன். ஃபிஷ் ஃப்ரை மேரினேட் ஆகிட்டுருக்கும் போது நான் பருப்பு குழம்பும் சாதமும் வடிச்சிடலான்ட்டு வந்துட்டேன். ஸோ குக்கரில் வந்துட்டு நான் 1 cup தூர் தால் வந்துட்டு நான் ஆட் பண்ணிவிட்டு நல்லா 2 to 3 times வாஷ் பண்ணிவிட்டு 1 தக்காளி, 1 வெங்காயம், கொஞ்சமாக கொழும்பு மிளகாத்தூள், அதுக்கப்புறமா மஞ்சள் தூள் போட்டு நார்மலாக சிம்பிளாக பருப்பு குழம்பு இது. ஸோ நல்லா யம்மியாகவும் இருக்கும், நல்லா திக்காக நல்லா டெலிஷியஸாக இருக்கும். அதுக்கப்புறமா நார்மலாக சாதம் வடிக்க போகிறேன். மீன்வெல் கேப்ரியல் வந்துட்டு ஹஸ்பண்ட் கூட விளையாடிட்டுருக்கான். அட் எ டைம் பருப்பு குழம்பு சாதமும் ரெடி ஆகிட்டுருக்கு. ஸோ 4 விசில் ஆகிட்ட அப்புறமா நம்ம கொழும்பு ரெடி. அதுக்கு வந்துட்டு நான் தாளிப்பு செஞ்சிட்ருக்கேன். ஸோ இதில் 1 tablespoon ஆயில், அப்புறமா கடுகு, காஞ்ச மிளகா, கருவேப்பிலை, கொஞ்சமாக பெருங்காயம் இதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு நான் பருப்பு குழம்புல ஆட் பண்ணிவிடுவேன். ஸோ லாஸ்ட் கார்னிஷிங்க்காக கொஞ்சமாக கொத்தமல்லி வந்துட்டு ஆட் பண்ணிவிடுவேன். நம்ம சூப்பரான யம்மியான பருப்பு குழம்பு ரெடி ஆகிடுச்சு. ஸோ இப்போ லாஸ்ட்டாக நான் வந்துட்டு சால்ட் ஏற்ற மாதிரி நான் வந்துட்டு ஆட் பண்ணிக்க போகிறேன். நான் கல்யாண புதுசில் ஒரு வாட்டி என்ன பண்ணேன்னா பருப்பு குழம்பு பண்ணும்போதே சால்ட் போட்டு பருப்பு வேகவே இல்லை, எவ்வளோ விசில் போட்டாலும் வேகலை. ஸோ அப்போதுலேருந்து லாஸ்ட் மினிட்டில் தான் நான் எல்லாம் வெந்து எல்லாம் ஆயிட்டோன்னே தான் நான் சால்ட் போடுவேன். ஸோ நீங்கள் கல்யாண புதுசில் எது பண்ணி ரொம்ப சொதுப்புனீங்கன்ட்டு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நான் படிக்கிறதுக்கு ரொம்ப க்யூரியஸாக இருக்கேன். நான் கல்யாண புதுசில் எதேதோ பண்ணி ரொம்ப வேர்ஸ்ட்டாலாம் வந்திருக்கு. ஸோ சாப்பாடு குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்துட்டு ஃபிஷ் ஃப்ரை பண்ணிக்க போகிறோம். ஸோ நான் ஃபுல்லாக டீப்
ஃப்ரையும் பண்ண மாட்டேன், ரொம்ப இந்த ஃப்ரையும் பண்ண மாட்டேன். ஏன்னா உள்ளே இருக்க மசாலா கூட நல்லா வேகணும் இல்லை. ஸோ இந்த மாதிரி ஆயில் வச்சு நான் பண்ணுவேன். ஸோ நம்ம சாப்பாடு லன்ச் வந்துட்டு ரெடி ஆயாச்சு. நல்ல ஒரு புடி பிடிச்சோம். ஸோ சூப்பராக ரெடியாக இருந்துச்சு. எந்த ஒரு ஃபால்ட்டும் இருந்தில்லை. ரொம்ப டெலிஷியஸாக நாங்கள் நல்லா என்ஜாய் பண்ணோம் தரோலி. கேப்ரியல் கூட ரொம்ப பிடிச்சிச்சு இந்த ஃபிஷ் ஃப்ரை. அப்புறம் ஒரு சின்ன தூக்கம் போட்டுட்டு நாங்கள் வந்து பார்க்குக்கு போயிட்டு கொஞ்ச நேரம் விளையாடிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். ஸோ ஐ ஹோப் இந்த vlog வந்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன், இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். எந்த மாதிரி வீடியோஸ் ஃபர்தராக நீங்கள் பார்க்கணுன்னு நினைக்கிறீங்க கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நான் அதுவும் ட்ரை பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். டேக் கேர். பாய்.